சாமி கும்பிட்டா கஷ்டம் வருதா? ஒரு சில பேர் நல்லா தாங்க இருக்கோம், ஆனால் போய் நான் சாமியை கும்பிட்டு வந்தால் எனக்கு கஷ்டம் வருதுங்க, நொடிக்குதுங்க அப்படின்னு ஒரு சில பேர், எல்லாரும் இல்லை, ஏதாவது 1000ல் ஒரு ஆள் 2 ஆளுக்கு அது மாதிரியான குறைகள் இருக்கும். அதை பற்றி அன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, யாருக்கு இருக்கும்? சாமியை கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படின்னா யாருக்கு? ஒரு சாதாரண மனுஷனுக்கு வருமா? வராது. சாமியை சுமக்கிற சாமி ஆடிக்கு வருமா? வர வாய்ப்பு இருக்குது. சரி, யாருக்கு வரும், எதனால் வருதோ அதை எப்படி நாம் சரி பண்ண முடியும், அதோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் அறிஞ்ச இது மாதிரி ஒரு சில பெருமக்கள், சாமியாடி பெருமக்கள் யாராவது நல்லா இருக்கீங்க, போய் சாமியை கும்பிட்டா எனக்கு ஒரு சில சங்கடங்கள் வருது அப்படிங்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவு உதவும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்க, சாமியை கும்பிட்டா நான் போய் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னா சாதாரணமாக வந்துடுமா? என்னங்க, இறை இந்த உலகத்தையே, இந்த இயற்கையை, எல்லா உயிர்களையும் காத்து நிற்கிற அந்த இறை சக்தி சாதாரண மனுஷன் நம்ம கஷ்டம் கொடுத்துருமா? கொடுக்காது. சரி, எது மாதிரியான சூழ்நிலையில் அது மாதிரி சாமியை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு இந்த நிலை உருவாகும்? என் மேலே ஒரு சாமி வருதுங்க, நான் போய் சாமியை கும்பிட்றேன், கும்பிட்டு வந்துடுறேன், ஆனால் எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் வருது, எனக்கு ஒரு சில உளவியல் மாற்றங்கள் வருது, நான் செய்கிற வேலையை சரியாக செய்ய முடியல, பாதையை வழியை சரியாக பயணிக்க முடியலை. அப்போ அதுக்கு என்னவா காரணம் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்ல. சரி, நான் கண்டுபிடிச்சிட முடியுமா? சரி, பொதுவாக சொல்கிறேனே, ஒரு எல்லையில் ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமி வர்ற மக்கள் எல்லா மக்களையும் காத்து கொடுக்காதான் அந்த சாமி, அந்த எல்லையில் இருக்க அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்கு. சரி, அந்த சாமி என் மேலே வருதுன்னு வைங்க, நான் போய் அந்த சாமியை கும்பிட்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எப்போ கஷ்டம் வரும் அப்படின்னா, எனக்கும் என்னுடைய தெய்வத்துக்கும் இடையே மறிப்பு, கட்டு, அது மாதிரி ஒன்று இருந்தால் தான். மாந்திரீக மறிப்பு, மாந்திரீக கட்டு, இது 2 ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அந்த சாமியை போய் நான் கும்பிடும்போது எனக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் என் சாமி எனக்கு கொடுக்காது, அந்த எல்லை எனக்கு கொடுக்காது, அந்த தெய்வத்துக்கும் எனக்கு இடையே ஏற்பட்டிருக்கல அந்த மாந்திரிக கட்டு, அது கொடுக்கும் எனக்கு கஷ்டம். புரிகிற மாதிரி சொல்லுங்க. என்னங்க இதெல்லாம் சும்மா என்னத்தையாவது ஒன்று சொல்லி குழப்பாதீங்க அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் நினைப்பீங்க. நான் எப்படி எதையுமே ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் எந்த ஒரு பதிவையும் வெளிவிட மாட்டேன். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு தான். தெய்வ சக்தி எப்படி இருக்குது அப்படின்னு நாம் நம்புகிறோமோ அதே மாதிரி மாந்திரீகம் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்பித்தான் ஆகணும். அது எப்படிங்க மாந்திரிகம்னா இருக்கே, இத்தனை தீய வினைகள் எல்லாமே எதால ஜோடிக்கப்படுது அப்படின்னா மாந்திரீகம் தான். இந்த உலகத்துல மாந்திரீகம் இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா இருக்கு, மாந்திரீகம்லாம் இருக்கு. 100க்கு 99% போலியா கூட இருக்கலாம், 1% உண்மையா உயிர்ப்பா ஆங்காங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கு. சரிங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. சரிங்க, நான் இருக்கேன், என் மேலே சாமி வருது, சாமி நல்லா ஆடுறேன், சாமி என்கிட்ட பேசுது, அதனால நான் சத்தியமான வழியில் நானும் நடக்கிறேன், தவறு செய்கிறவங்களை தட்டி கேட்குறேன், எல்லாத்தையும் சரி பண்ண முயற்சிக்கிறேன், பந்த வாசத்தில் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால பாதிக்கப்படுற பெருமக்கள் இருக்காங்கல்ல, அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு பெரிய சாமியாடியா மருளாடியா இருக்கலாம், ஒரு மாந்திரிகனாக இருக்கலாம், அல்லது தெய்வ சக்திக்கு ஆசைகளையும் பேராசைகளையும் பட்டு நிற்கிற ஒரு பெருமக்களாக இருக்கலாம், யாராக வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க எனக்கு எதிராக இருக்கிற பெருமக்கள், சொந்தவனாகவும் இருக்கலாம், சொந்த ரத்தவனாகவும் கூட இருக்கலாம் ஒரு சில இடங்களில். சரி, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னப்பா இவ்வளோ காலமாக இந்த சாமி நம்மளை காத்து வந்துச்சு, இந்த சாமியை வச்சு நாம் சம்பாதிச்சு வந்தோம், இந்த சாமி நமக்கு நல்ல ஒரு வளத்தை கொடுத்துச்சு, சமீப காலமாக இந்த சாமி பேசவே இல்லையே, இந்த சாமியை உணரவே இல்லையே, இந்த சாமி மூலமாக வருமானமே வரலையே, என்னடா ஏதுடா அப்படி அந்த இடத்துல தேடி பார்க்கும்போது இந்த சாமி உண்மையான அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் மேலே அந்த சாமி பேசுதப்பா. யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தானே செய்யும், யாரை காத்து நிற்கணுமோ அவங்கள தானே காத்து நிற்கும்,
யாரை உணர வைக்கணுமோ அவங்களத்தானே உணர வைக்கும். அதனால தான் நமக்கு இந்த சாமியை உணர முடியலை. யார் அதுன்னு தேடி பார்க்கும்போது இவதான் அந்த சாமியாடியா, சரி இது சரியில்லையே, இது சரியில்லையே அப்படின்னு சத்தியத்துக்கு எதிராக, அதர்மத்துக்கு உறுதுணையாக ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியை சாட்சிட முடியுமா? முடியவே முடியாது. சாதாரண மனுஷனையே அவனுடைய ஆற்றல்ல இருந்து அவனை நாம எந்த ஒரு செயலை நாம செஞ்சிட முடியாது. சாதாரண மனுஷனுக்கே எப்படின்னா சாமியை சுமக்கிற சாமியாடி தேகம் எப்படி இருக்கும்? அப்ப என்ன பண்ண முடியும்? தீய வினைகளால, ஒரு சில மாந்திரிகங்களால இடைவெளியை உண்டாக்கணும். யாரு? அந்த சாமியாடிக்கும் நம்மளை காத்து நம்ம வாழ்ந்து வந்த சாமிக்கு இடையில இடைவெளியை உண்டு பண்ணணும். இடைவெளியை உண்டு பண்ண என்ன பண்ணணும்? ஒன்று அந்த சாமியை முடக்கணும், இல்லைன்னா அந்த சாமி வர்ற சாமியாடி தேகத்தை முடக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ என்ன பண்ணணும்? சாமியை நெருங்க முடியாது, சாமியை முடக்க முடியாது, சாமியை கட்ட முடியாது, சாமியை மறிக்க முடியாது. அப்போ சாதாரண மனுஷன் நான் இருக்கேன் அப்படின்னா என்னைய கட்டலாம், என்னைய மறிக்கலாம், எனக்கு இடையூறுகளை செய்யலாம்ல. அது மாதிரியான வேலைகள் தான் இந்த மாந்திரீக தாந்திரிகங்கள் செய்யப்படும். அதாவது மாந்திரீகங்கள்லாம் சத்தியமான மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட உருவாக்கப்பட்டதாங்க. காலப்போக்கில் ஆங்காங்க ஆசைக்கும் பேராசைக்கும் அதிகாரத்துக்கும் கௌரவத்துக்கும் நாம் தான் ஆளணும் அப்படிங்கிற பேரும் புகழும் பெறணுங்கிற ஒரு போதையில் சிக்கி அந்த மாந்திரிகங்கள் திரிக்கப்பட்டு அந்த மாந்திரிகங்கள் தவறான மக்களால் தவறான விஷயங்களுக்கு சத்தியமான மக்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்டுச்சு. அது மாதிரியான செயல்களை அந்த இடத்துல உருவாக்கணும். அப்போ அது மாதிரி செயல் எனக்கு உருவாக்கப்படுதுங்கிறப்ப முடிஞ்சளவு சாமி முயற்சி பண்ணோம். ஒரு தடவை 2 தடவை தட்டி உடைக்கும், பிடுங்கி வெளியே எரியும், பாதுகாக்கும். அதே இது தொடர்ந்து அந்த செயலை செய்ய 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 அந்த சாமியும் சரி, சாமியை சுமக்கிற சாமியாடிக்கும் சரி ஒரு சாரல் அடிக்கத்தானே செய்யும், அதனுடைய காயம் படத்தானே செய்யும். அப்படி காயப்படும் போது தான் அந்த இடத்துல முதல் மாற்றமாக நான் போய் என் தெய்வத்தை வணங்குறேன், நான் போய் என் தெய்வத்தை கும்பிடுறேன், நான் போய் என் தெய்வத்துக்கு நினைக்கிறேன், நான் போய் என் தெய்வத்துக்கு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு நான் போகும்போது, எப்போதெல்லாம் அந்த தெய்வத்தை நான் நெருங்குகிறோனோ அப்போதெல்லாம் அங்கே உருவேற்றப்பட்டு ஒரு உயிர் போல தடுத்து ஒரு காவலாக நிற்கிற அந்த மாந்திரிகம் என்ன பண்ணோம்? எனக்கு எதிராக ஒரு சில வேலையை செய்யும். நான் தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டேன் அப்படின்னா 4 மாசத்துக்கு அந்த சாமியை கையெடுத்து கும்பிடாத மாதிரி எனக்கு கஷ்டங்களை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்கும். அப்ப சாமியை கும்பிடுறதுனால கஷ்டம் யாருக்கு வரும் அப்படின்னா இது மாதிரி தெய்வ சக்தி படைத்த பெருமக்களுக்கு தான். சரிங்க, நீங்க சொல்றது ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கிட்டாலும் இது எப்படிங்க சரி பண்றது? அப்ப அந்த இடத்துல சாமி இருக்கே, அந்த சாமி குருடா? அந்த சாமி அந்த மாந்திரிகத்தை எப்படி அனுமதிக்குது? அந்த சாமி நான் என்னைய தொட்டு என் வாகனமா என் மேல நிக்கிற சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குமா? என்னங்க அது? என்ன இதெல்லாம் எப்படிங்க? அப்ப சாமி இல்லையா அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்கலாம். அதாவது நான் இருக்கேன் அப்படின்னா, நான் என் சாமி இருக்கு, நான் என் சாமியா நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னை பற்றின விஷயங்கள் யாருக்கு தெரியும்? என் பெற்ற தாய் தந்தையருக்கு தெரியும், நான் பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியும், என் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். அப்போ அதில் ஒரு ஆள் அந்த மாந்திரிகத்துக்கு துணையாக நிற்கும்போது அந்த இடத்துல நான் தலை வணங்கித்தான் ஆவேன். அதுதான் தெய்வத்தோட நிலை உருவாகும். ஒரு சாமியோட புடிமானம் இல்லாமல் யாராலையும் இது போன்ற மாந்திரிக கட்டுகளை உருவாக்க முடியாது. அது என்னங்க பிடி அப்படின்னா, இந்த தெய்வத்தை எனக்கும் என் தெய்வத்துக்கும் இருக்கிற மறிப்பை உருவாக்கணும் அப்படின்னா என் சாமியை பற்றின ரகசியங்களை நான் தெரியணும். என் சாமியை பற்றின ரகசியங்கள் எனக்கு தெரியணும் அப்படின்னா அந்த சாமியோட பிடி, அந்த சாமியோட வரலாறு, அந்த சாமி எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும் போது அந்த விஷயங்கள் மாந்திரிகத்துக்கு உதவியாக அமையும். அந்த மாந்திரிக சக்தி அதோட அடிப்படையில் அந்த தெய்வத்தையும் அந்த தெய்வம் ஆடுற சாமியாடையும் அவங்க போக்கில் வளைக்கும். அப்படி செய்கிற செயல்தான் அந்த மாந்திரிகம். இரு வழியிலையும் அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி 2 பேருக்கும் பாதிப்பை உருவாக்குறனால அந்த மாந்திரிகமாக உருவாயிரும். அப்போ
தெய்வத்தோட பிடி இல்லாமல், ரகசியம் இல்லாமல், தனக்கு தெரிஞ்சவங்களோட அனுமதி இல்லாமல் இந்த செயலை யாராலையும் செய்ய முடியாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் லட்சத்தில் ஒரு சில பேருக்கு தான் நடக்கும். எல்லாரும் அப்படிலாம் நடக்கும்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னா, இதை நாம் உடைக்காமல் விட்டோம், இந்த கட்டை முறிக்காமல் விட்டோம், அந்த மறிப்பை அந்த 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 முடிச்சை அவிழ்க்காமல் நாம் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அது மூழ்கும். நமக்கு தேவையில்லாத நம்மை பாதிக்கிற எல்லா செயல்களும் நம்மை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை குறையும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் குறையும், நம்ம சாமி மேலே வச்சிருக்க பக்தி குறையும், நாம் சேர்க்கிற ஒற்றுமையாக இருக்கிற அந்த எண்ணம், பந்த பாசம் எல்லாமே குறையும். இதுக்கு முன்னாடியே ஒரு சில அறிகுறிகள்லாம் காட்டி கொடுக்கும். இது மாதிரியான அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் அப்படின்னா, உளவியல் மாற்றமும் சரி, நாம் செய்கிற செயலும் சரி, நமக்கு ஏற்படுகிற மன வலியும் சரி, நம்ம சாமி நமக்கு கனவுல காட்டுற நிகழ்வுகளும் சரி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது நடக்கும்போது சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டே இருக்கும். சரிங்க, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ அது என்ன, அது அழிவில் தான் போய் முடியுமா? இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சாமி பார்த்துக்கிட்டே தானே இருக்கும் எல்லாத்தையும். நான் தாயாக நிற்கிறேன், என் பிள்ளை ஒரு பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, இன்னொரு பிள்ளையால் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிள்ளைய காக்க இன்னொரு பிள்ளையாவது நான் பழி கொடுத்து அந்த பிள்ளைய நான் சரி பண்ணணும்ல, நீதியான பிள்ளைய சரி பண்ணணும்ல. சரியான பாதையில் இருக்கிற பிள்ளைக்கும் சரியான பாதையில் அழிவை தேடி பல மக்களுக்கு அழிவை கொடுக்குற பிள்ளைய கூட கழிச்சு கட்டி சரியான பாதையில் நிற்கிற பிள்ளைய என்னைய அந்த சாமி பலப்படுத்தணும்ல, பாதுகாக்கணும்ல. அந்த செயலை சாமி செய்யும். ஒரு காலம் வரும்போது, எப்போது அந்த காலம் வருது 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 அப்படிங்கன்னு அந்த சாமி பார்த்து ஒரு கணத்துல எல்லாத்தையும் சரி பண்ணும். அப்போது அந்த நிலை பௌர்ணமி வெளிச்சம் போல இருள் நீங்கி எதிர்மறை சக்தி நீங்கி நீங்க போய் சாமியே கும்பிட்டாலும் உங்களுக்கு அந்த தெய்வம் பரிபூரணமா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கிற நிலை சத்தியமா உருவாகும். சரிங்க, இந்த பதிவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சாமியாடி ஒரு மக்கள் இது மாதிரி நீங்க போய் சாமியை கும்பிட்றீங்க, உங்களுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா ஏதாவது மறிப்பு இருக்கா, ஏதாவது கட்டு இருக்கா அப்படின்னு ஆலோசிச்சு பாருங்க. தவறான வழியில போகாதீங்க, நாளும் சத்தியமான வழியிலே நில்லுங்க. கஷ்டப்பட்டாலும் காயப்பட்டாலும் பல நூறு தடைகளை வழிகளை நீங்க ஏத்துக்கிட்டாலும் சத்தியமான வழி, எப்போது என் தெய்வம் இதை சரி பண்ணட்டுமோ அப்போது நான் இதை சரி செய்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தன்னம்பிக்கையாலையும், உங்களுடைய இடைவிடாத முயற்சியாலையும், உங்களுடைய கடுமையான பக்தியாலும், உங்களுடைய ஒழுக்கத்தாலும், உங்களுடைய கட்டுப்பாட்டாலையும் நீங்க இதை சரி செய்யலாமே தவிர தவறான வழியில போய் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இதை சரி பண்ணவே முடியாது. அதனால இன்னைக்கு சாமியை கும்பிட்டா யாரு கஷ்டம் வருது, ஏன் வருது, எதுக்கு வருது, யாருக்கு வருது, எதனால வருது, அதுக்கு எது மாதிரியா மாந்திரிகங்கள் உதவியா அமையுது, அது தேடுற இறை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத சாமியாடி ஒரு மக்களுக்கு இது மாதிரி லட்சத்துல ஒரு சில பேர் இது மாதிரி ஒரு சில பாதிச்சு நின்னா அந்த பெருமக்களுக்கு இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.